السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையோனும் ஒப்போ நிகரோ இணையோ துணையோ இல்லாத அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் மதீனா நகர் கிளையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த குழந்தைகளுக்கான மார்க்க போட்டிகள், மார்க்கம் தொடர்பான போட்டிகள், துவாக்கள், மனனம், இது போன்ற இந்த நிகழ்வுகளிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவோம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் ஏற்படும். முஸ்லிம் அல்லாத ஒருவரை பார்த்து நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், இஸ்லாமியர்களாக இருக்கின்றோம். நம்மை பார்த்து இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவோம் என்ற தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மோமின்களை பார்த்து, அருமை சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் இவ்வாறு உத்தரவிடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அழைக்கிறான் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமான ஒரு அழைப்பாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லக்கூடிய அனைத்துமே முக்கியம் என்றாலும் அல்லாஹ் எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறானோ அவை மிகவும் முக்கியம் வாய்ந்தவையாகும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அழைத்து கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்க இஸ்லாத்துல 10% முஸ்லிம்களாக இருக்காதீர்கள், 50% முஸ்லிம்களாக இருக்காதீர்கள், 75% முஸ்லிம்களாக இருக்காதீர்கள். நீங்கள் முழுமையான முஸ்லிம்களாக, முழுமையாக நீங்கள் மார்க்க விஷயத்திலே, மார்க்கத்துடைய சட்டம் விஷயத்திலே நீங்கள் முழுமையாக இஸ்லாத்திலே நுழைந்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த வசனத்திலே இது முதல் பகுதி என்று சொன்னால், அந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள்.
இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் நமக்கு மிக முக்கியமான ஒரு கட்டளையையும், எதை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் எதை நாம் செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்திலே முக்கியமான உத்தரவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொன்னால் அதிகமான முஸ்லிம்கள் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய மார்க்க சட்டங்கள் அது நம்முடைய நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், மற்றவர்களோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய மார்க்க சட்டங்களாக இருக்கட்டும், அல்லது குணநலன் சார்ந்த மார்க்க சட்டங்கள் மார்க்கத்துடைய வழிகாட்டுதலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நாம் அல்லாஹ் நமக்கு தந்த அந்த ஷரியத் அடிப்படையில், அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டிய அடிப்படையில் நாம் முழுமையாக அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? பின்பற்றுவது இரண்டாவது புறம் இருக்கட்டும், ஏற்றுக்கொண்டு அதை நாம் பின்பற்றுவதற்கு முயல்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களில் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்றோம். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு கூட நாம் முற்படுவது கிடையாது. பல்வேறு விஷயங்கள் நாம் அதற்கு உதாரணமாக சொல்லி காட்டலாம். நாம் எப்படியெல்லாம் இஸ்லாத்திலே முழுமையாக நுழையவில்லை என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு விஷயங்கள் நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றோம். ஜும்மா தொழுகை அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் ஏற்று ஜும்மா தொழுகைக்காக நாம் செல்கின்றோம். நமக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளை, ஆண் குழந்தை பிறந்தால் நீங்கள் ஹத்னா செய்யுங்கள், சுன்னத் செய்யுங்கள். அதை நாம் கண்டிப்பாக செய்து விடுகின்றோம். ஏனென்று கேட்டால் எங்களுடைய மார்க்கம் அதை சொல்கிறது என்று நாம் சொல்கிறோம். அதுபோன்று நம்முடைய பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் திருமணத்தை நாம் செய்து வைக்கின்றோம். ஏன் செய்கிறோம் என்று கேட்டால் எங்களுடைய மார்க்கம் திருமணம் செய்ய சொல்கிறது என்று நாம் சொல்கிறோம். பிள்ளைகளுக்கு நாம் பெயர் சூட்டுகின்றோம். பெருநாள் தொழுகை நாம் தொழுகின்றோம். ஹஜ் பெருநாள் வந்தால் குர்பானி நாம் கொடுக்கின்றோம். இவற்றை எல்லாம் கேட்டால் நாம் அழகாக சொல்வோம். எதற்காக நீங்கள் ஹஜ் பெருநாளில் குர்பானி கொடுக்கின்றீர்கள்? எங்களுடைய இறைவன் எங்களை கட்டளையிட்டு இருக்கின்றான், எங்களுடைய மார்க்கம் இதை சொல்கின்றது. எதற்காக நீங்கள் குழந்தை பிறந்தால் 7வது நாள் அகீகா கொடுக்கின்றீர்கள்? அழகாக சொல்வோம், இது எங்கள் நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லித் தந்த சுன்னத் என்று நாம் சொல்வோம். இப்படி பல்வேறு விஷயங்கள்ல நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். ஆனால் எல்லா விஷயங்களிலும் நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? எதுவெல்லாம் சமூகத்திலே நமக்கு சிரமமாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ, மார்க்கத்தில் சிரமம் கிடையாது, சமூகத்தில் எதுவெல்லாம் நமக்கு சிரமமாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை நாம் மார்க்கத்திற்கு மாற்றமாக சமூகத்தில் இருந்தாலும் மார்க்கம் எவ்வாறு சொல்கிறதோ அவ்வாறு நடப்பதற்கு நாம் முயற்சி செய்வது கிடையாது. என்னுடைய விளைவு என்னவென்று சிந்திக்க வேண்டும் அல்லவா? மார்க்கத்தில் நாம் சில விஷயங்களை கூட இறைவன் சொன்னான் என்பதற்காக நாம் செய்கிறோம். சில விஷயங்களை அல்லாஹ்வே சொல்லி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லி இருந்தாலும் நாம் ஏற்க மறுக்கிறோம். இதனுடைய விளைவு என்னவென்று தெரிந்தால்தான் நாம் ஏன் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். யூதர்களுக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்திலே 2 உத்தரவுகளை அல்லாஹ் சொல்லி இருந்தான். ஒரு உத்தரவு என்ன? ஒரு இஸ்ரவேல சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னொரு இஸ்ரவேல சமுதாயத்தை சேர்ந்தவரோடு சண்டை போடக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தான். இன்னொரு விஷயம் என்ன? உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த யாராவது எதிரிகள் சிறைபிடித்து விட்டால் அவர்களை நீங்கள் பிணை தொகை கொடுத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டியிருந்தான். 2 வழிகாட்டுதல். ஒரு வழிகாட்டு என்ன சொன்னோம்னா, நீங்க ஒருவருக்கு ஒருவர் போர் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் செய்தான், உத்தரவிட்டிருந்தான். அதே போன்று உங்கள் மக்களையே நீங்கள் கைதிகளாக பிடிக்கக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தான். ஆனால் யூதர்கள் என்ன செய்வார் தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் சண்டை செய்வார். அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறி ஒருவருக்கு ஒருவர் சண்டை செய்வார்கள். சண்டை செய்து கைதிகளாக பிடித்து விட்டால்
அவர்களை விடுதலை செய்வதற்கு பிணை தொகையை கொடுப்பார்கள். ஏன்பா அவர்களை ஏன் நீங்கள் கைதியாக இருந்து விடுதலை செய்கிறீர்கள் கேட்டால், அல்லாஹ் எங்களுக்கு வேதத்திலே சொல்லி இருக்கின்றான், நாங்கள் பிணை தொகை கொடுத்து விடுவிக்க வேண்டும். அதே அல்லாஹ் சண்டை போடக்கூடாது சொல்கிறானே, அதை ஏன் நீங்கள் செய்வதில்லை? அல்லாஹ் கேட்கின்றான், அப்ப துமினூன பி பாதில் கிதாப் வ தக்ஃபுரூன பி பால், வேதத்திலே ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு ஒரு சிலவற்றை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மற்ற சிலவற்றை நீங்கள் மறுத்து விடுகின்றீர்களா? வமை யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸியுன் ஃபில் ஹயாத்தி துன்யா, உங்களில் யார் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவுதான் ஏற்படும். அல்லாஹ் சொல்றான். நாம இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பற்றி பிடிக்காவிட்டால், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த எல்லா வழிமுறைகளையும் நாம் பற்றி பிடிக்காவிட்டால் நமக்கு இந்த உலகத்திலே இழிவுதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே இழிவுதான். வமை யஃஅல் ذلك இல்லா ஹிஸியுன் ஃபில் ஹயாத்தி துன்யா, மறுமை நாளிலே இதைவிட கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம மார்க்க சட்டங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த உலகத்திலும் விளைவுக்குள்ளாவோம், மறுமையிலும் மிக பயங்கரமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படி சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இன்றைய காலகட்டத்திலே எதிரிகளால் அடக்குமுறைகளுக்கு நாம் உள்ளாக்கப்படுகின்றோம். நம்முடைய பள்ளிவாசல்கள் இடித்து தலைமட்டமாக்கப்படுகிறது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயங்கள், நூற்றாண்டு கால ஆலயங்கள், பாபர் மசூதி போன்ற ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு இணை வைப்பு ஆலயங்கள் எழுப்பப்படுகிறது. நமக்கு எதிரான எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இன்றைக்கு நமக்கு கொண்டு வரப்படுகிறது. நாம் எல்லாம் நினைக்கிறோம் இவையெல்லாம் அநியாயக்கார ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய விஷயம், நாமெல்லாம் நல்லவர்களாகத்தான் இருக்கிறோம் நாம் நினைக்கிறோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை நாம் சரியாக பின்பற்றாவிட்டால், அவனுடைய மார்க்கத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு எதிரிகள் மூலமும் அல்லாஹ் இந்த உலகத்திலே இழிவை ஏற்படுத்துவான் என்றுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எதிரிகள் மூலமாக இழிவு ஏற்படும். அப்ப அந்த இழிவை நாம் நீக்க முடியாதா? அந்த இழிவை நாம் அகற்ற முடியாதா? நிச்சயமாக முடியும். எப்பொழுது முடியும்? நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி பின்பற்றும் பொழுது நாம் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும். நம்முடைய மார்க்கத்தில் கொள்கை ரீதியாக நாம் முழுமையாக அல்லாஹ்வை நாம் விளங்கி இருக்கிறோமா? மார்க்கத்தை பின்பற்றுகிறோமா? வணக்க வழிபாடுகள் ரீதியாக நாம் முழுமையாக மார்க்கத்தை பின்பற்றுகிறோமா? கொடுக்கல் வாங்கல் ரீதியாக நாம் முழுமையாக மார்க்கத்தை பின்பற்றுகிறோமா? நம்முடைய குணநலன்கள் விஷயமாக நாம் முழுமையாக மார்க்கத்தை பின்பற்றுகிறோமா என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிள்ளை பிறந்தால் அழகான இஸ்லாமிய பெயரை சூட்டுகின்றோம், மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். நபியா நாயகம் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு அழகிய பெயரை சூட்டுங்கள் சொன்னார்கள். பிள்ளைகள் பிறந்தால் கத்னா செய்கின்றோம், ஆண் குழந்தை பிறந்தால். பிள்ளைகள் பிறந்தால் அகீகா கொடுக்கின்றோம். ஆனால் அதே பிள்ளைகளுக்கு நாம் சரியான மார்க்க கல்வியை போதித்திருக்கிறோமா? மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கு நாம் முயற்சி செய்திருக்கிறோமா? இன்றைக்கு எத்தனை பேர் முயற்சி செய்திருக்கின்றோம்? இன்றைக்கு கடைநல்லூரிலே எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் பள்ளிக்கூட திருவிழாக்கள் என்ற பெயரிலே சினிமா பாட்டுக்களை பாடவிட்டு பிஞ்சு குழந்தைகளை அவர்கள் பிஞ்சு வயதிலேயே உள்ளத்திலே நஞ்சை விதைக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள் அரங்கேறுகிறதா இல்லையா? வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல பிரபல சினிமா நடிகர் வருகின்றார், அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று பள்ளிக்கூட வால் போஸ்டர் அடிக்கப்படுகிறதா இல்லையா? இவ்வாறு வால் போஸ்டர் அடிப்பவர்கள் யார்? நாங்கள் இஸ்லாத்தை போதிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தானே. விபச்சாரத்தை தூண்டக்கூடிய அசிங்கத்தை, அநியாயத்தை பிஞ்சு உள்ளத்திலேயே நஞ்சை விதைக்கக்கூடிய சினிமா பாட்டுக்களை பாடவிட்டு பள்ளிக்கூட டான்ஸ் நடத்தக்கூடியவர் யார்? நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் தானே. பள்ளிக்கூடம் நடத்தக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் தானே. அங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் முஸ்லிம்கள் தானே. அதிகமாக படிக்கக்கூடிய பிள்ளைகளும் முஸ்லிம்கள் தானே. அப்படி என்றால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய கடமை கிடையாதா? முஸ்லிமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூட நிர்வாகம் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய கடமை கிடையாதா? முஸ்லிமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டிய கடமை கிடையாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி குழந்தைகளை உருவாக்க வேண்டும் சொல்லி தந்தாரா இல்லையா? குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா,
எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் மஜ்லிஸானிஹி, அவருடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூத கொள்கையை சார்ந்தவர்களாகவோ கிறிஸ்தவ கொள்கையை சார்ந்தவர்களாகவோ அல்லது நெருப்பு வணங்கி கொள்கையை சார்ந்தவர்களாகவோ பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை பல்வேறு நம்பிக்கைக்குரியவர்களாக மாற்றுகிறார்கள். இன்றைக்கு நாம் எதற்கு ஆசைப்படுகிறோம்? என்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடங்கள்ல டான்ஸ் ஆடிவிட்டால் சந்தோஷம். இஸ்லாமிய ஒழுக்கத்திற்கு எதிரான அநாகரிகமான உடைகளை நாகரிகம் என்ற பெயரில் பிள்ளைகளுக்கு அணிவிக்கின்றோமே, தாய்மார் சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் பிள்ளைகளை நாம் குழந்தை பருவத்தில் எப்படி வளர்க்கிறோமோ அப்படித்தான் அவர்கள் உருவாவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை தூக்கி காட்டி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய குழந்தைக்கு ஹஜ் கடமையா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னார், நாம், ஆனால் வதக்கி அஜ்ரும், உன்னுடைய பிள்ளைக்கு ஹஜ் கடமை, ஆனால் அந்த பிள்ளை ஹஜ் செய்தால் உனக்குத்தான் கூலி. அவன் பருவ வயதை அடைந்த பிறகுதான் அவன் செய்யக்கூடிய ஹஜ் அவனுக்குரிய கடமையாக ஆகும். பிள்ளைகளை நாம் ஒழுக்கம் பேணி வளர்த்தால் அதற்குரிய கூலி யாருக்கு? தாய்க்கு. நபிகள் அதைத்தானே சொல்லி தந்தார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். இஸ்லாம் சொல்கிறது, உங்களுடைய பொறுப்பை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அல் மர்அத்து ராயியத்து அலா பைத்தி ஸௌஜிஹா வ அவுலாதிஹி, ஒரு பெண் என்பவள் அவருடைய கணவனின் வீட்டிற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவள் பொறுப்புதாரி. இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளை ஏதோ நாம பிள்ளைகளை பெற்றுவிட்டோம் என்று விட்டுவிட்டால் நாளைக்கு அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு பெண் அவருடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி. வகிய மஸ்ஊலத்துன் ரஇயத்திஹா, அவருடைய பொறுப்பை பற்றி மறுமை நாளில் படைத்தவன் முன்னிலையில் அவள் விசாரிக்கப்படுவாள். அல்லாஹ்வுடைய விசாரணையை நாம் தப்பித்து விட முடியுமா? நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்காவிட்டால், நம்முடைய பிள்ளைகளை சரியாக உருவாக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய விசாரணையில் நாம் தப்பித்து விட முடியுமா? ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெண்ணும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே, அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய விஷயத்திலே நாம் இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதை முழுமையாக நாம் செய்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபாக்கள் பிள்ளைகளை எப்படி பேணினார்கள்? நோன்பு பிள்ளைகளுக்கு நோன்பு நோக்க பயிற்சி அளிப்பார்கள். அந்த ஓரளவுக்கு 6 வயசு 7 வயசு 8 வயசு வந்து விட்டால் பிள்ளைகளுக்கு நோன்பு நோக்க பயிற்சி அளிப்பார்கள். நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்திலே பிள்ளைகள் பசியால் அதுதான் அவர்களுக்கு பசியை தாங்கக்கூடிய அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக விளையாட்டு சாமான்களை வைத்து நாங்கள் அவருடைய கவனத்தை திசை திருப்பி பிள்ளைகளுக்கு நோன்பு நோக்க நாங்கள் பயிற்சி அளிப்போம். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சதகாவுடைய பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு விடுகிறார். சின்ன குழந்தை தானே, அதுக்கு நன்மை தீமை பதிவு செய்யப்படுமா? அதற்கு கேள்வி எனக்கு உண்டா? அதற்கு கடமை உண்டா என்றெல்லாம் நபிகள் நாயகம் பார்த்தார்களா? தன்னுடைய பேர குழந்தைக்கு சொன்னார்கள், கஹ் கஹ், துப்பிவிடு. அம்மா ஷஅர்த அன்னாதான் அக்குல் சதகா, நாம் தர்மத்தை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. எதற்காக? பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றோருக்கு பிள்ளைக்கு செய்த உபதேசங்கள் அப்படியே சூரத்துல் லுக்மானில் பல பக்கங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்தார்களே, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّய்யா, இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாய் என்று பிரார்த்தனை செய்தார்களே. நாம் பிள்ளைகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கிறோமா? நாம் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? நாம் நிம்மதியாக செல்போன் பார்க்க வேண்டும் என்பதற்காக பிள்ளையை மதரசாவிற்கு தொலைத்து விடுவோம். அவர்கள் சரியான மார்க்கத்தை கற்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் அனுப்புகிறோமா? கொஞ்சம் மதரசாவிற்கு சென்றால் துன்பம் நீங்கும், தொல்லை நீங்கும், சேட்டை நீங்கும் என்பதற்கு அனுப்புகிறோமா? நாம் நன்றாக தூங்கிக் கொண்டு பிள்ளைகளை நாம் தொழுகைக்கு அனுப்பினால் அந்த பிள்ளை அவன் வளரும் போது எப்படி வருவான்? அவன் பார்ப்பான், ஓஹோ
நம்ம வாப்ப தூங்குறாரு, நம்மள தொழுகைக்கு அனுப்புறாரு. நாம அப்படிதான் பெருசா வளர்ந்தா நாம தூங்கிட்டு நம்ம பிள்ளை என்ன செய்ய தொழுகைக்கு அனுப்பணும். அப்படித்தானே பிள்ளைகள் பாடம் படிப்பார்கள். நாம் எப்படி நடக்கிறோமோ அப்படித்தானே மார்க்கம் அவர்கள் உருவாவார்கள். அப்ப பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்துல முழுமையாக நாம் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறோமா, முழுமையாக நாம் மார்க்கத்தில் நுழைந்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண் ஒழுக்கங்கள்ல நாம் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுகிறோமா? ஒரு பெண் என்பவள் மூமினான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 5 காலம் தொழுவது, நோன்பு நோற்பது, சக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, இவையெல்லாம் மூமினாக இருந்தால் ஆண்களும் பெண்களும் செய்ய வேண்டியது. அதை தாண்டி இஸ்லாம் பெண்களுக்கென்று சில ஒழுக்க மாண்புகளை நல்லொழுக்கம் உள்ள பெண்களுக்கு சொல்லி காட்டுகிறது அல்லவா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மத்தாஉன் வ கைரு மத்தாஇ துன்யா மரஹத்து ஸாலிஹா. இவ்வுலகம் முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதி. அல்லாஹ் சூரியனை படைத்திருக்கிறான், சூரியன் இல்லாமல் வாழ முடியாது. காற்றை படைத்திருக்கிறான், காற்று இல்லாமல் வாழ முடியாது. நீரை படைத்திருக்கின்றான், நீர் இல்லாமல் வாழ முடியாது. உணவை படைத்திருக்கின்றான், உணவில்லாமல் வாழ முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதன் வாழ்வதற்கேற்ற வசதிகள் தான் இந்த உலகத்துல இருக்குது. சூரியன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தா அந்த நாம தாங்கக்கூடிய ஹீட் இருக்கும். நாம போய் செவ்வாய் கிரகத்துல வாழ முடியாது, சந்திரன்ல போய் வாழ முடியாது. ஒரு வினாடி கூட அங்க போய் நாம உயிரோடு இருக்க முடியாது, பாதுகாப்பு கவசங்கள் இல்லாமல். அதற்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு அங்கே சென்றால் ஒரு சில மணி துளிகள் இருக்கலாம். நாம நார்மலா பூமியில இருக்கிற மாதிரி சட்டையை கலைஞ்சிட்டு நாம தூங்குற மாதிரி சந்திரன்ல போய் தூங்க முடியுமா? இங்கு நாம் நிம்மதியாக சுவாசிப்பதை போன்று அங்க போய் சுவாசிக்க முடியுமா? இந்த பூமி முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதி வகைரு மத்தாஇ துன்யா, இந்த உலகத்தில் உள்ள வசதிகளிலேயே சிறந்த வசதி என்ன தெரியுமா? அல் மரஹத்து ஸாலிஹா. நல்லொழுக்கமுடைய பெண் தான் இந்த உலகத்தில் ஒரு வாழக்கூடிய வசதிகளே சிறந்த வசதி. ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக உருவாக வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தில் இருந்து சிறந்த உறுப்பினர்கள் உருவாக வேண்டும். ஒரு குடும்பம் சிறந்த உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள பெண் அதற்கு முதுகெலும்பாக இருக்கிறார். அதை நபிகள் நாயகம் சொன்னார்கள். துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன். மக்கள் எல்லாம் 4 நோக்கங்களுக்காக பெண்களை திருமணம் செய்வார்கள். அவருடைய செல்வத்திற்காக, அவருடைய அழகிற்காக, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவருடைய மார்க்க பற்றுக்காக. இந்த 4ல 1 கண்டிப்பா இருக்கும், அது 4ல 2 இருக்கலாம், 4ல 3 இருக்கலாம், 4ம் சேர்ந்து இருக்கலாம். ஆனால் இந்த 4ல் எந்த 3 இல்லாவிட்டாலும் எந்த 1 கண்டிப்பாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபதுஃபுர் பிதாத்தி தீன். மார்க்கமுடையவளை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள். ஒரு ஆணுடைய வெற்றி மார்க்கமுடைய பெண்ணை கொண்டுதான் இருக்கிறது. மார்க்கமுடைய பெண் என்றால் யார்? இன்றைக்கு ஒரு பெண் அவள் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுஹுலூ ஃபிஸ் ஸில்மி காஃபா. இறை நம்பிக்கையாளர்களே, இது ஆண்களுக்கு மட்டுமா? பெண்களுக்கு சேர்த்துத்தான். இறை நம்பிக்கையாளர்களை இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இஸ்லாத்தில் இன்றைக்கு நாம் பெண்கள் சமுதாயம் முழுமையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை, நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை நாம் ஏற்றிருக்கிறோமா அல்லது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு அனாச்சாரங்களுக்கும் அடிப்படையாக திகழக்கூடியவர்கள் பெண்கள் தான். நீங்க பாருங்க, மார்க்கத்தில் பெண் பேசுதல் என்பது மார்க்கத்தில் இருக்குது. ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பெண்ணை கேட்டேன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடிக்க விரும்பினார்கள். 2 சஹாபாக்களை அனுப்பி அவங்கள்ட்ட போய் பெண் கேட்டாங்க, வீட்டுல போய். இது மார்க்கத்தில் பெண் கேட்டது என்பது இருக்குது. அதை ஒரு விழாவாக செய்வது என்பது மார்க்கத்தில் இருக்குதா? நம்ம கடையில் ஒரு எடுத்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா அசருக்கு பிறகு தெருக்கல்ல போக முடியாது. என்னன்னு கேட்டா நிச்சயதார்த்தம். என்ன மார்க்கத்தில் பெண் கேட்டது என்பது இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மார்க்கம், அதற்கு 10 லட்சங்களை செலவு செய்வது மார்க்கம் சொல்லி காட்டுகிறதா?
இது ஒரு அனாச்சாரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டா இஸ்லாத்துல மாப்பிள்ளை பொண்ணு பேசுறது இருக்கத்தானே சரி இருக்குது. நீங்க செய்யக்கூடிய விதத்தில், நாம் செய்யக்கூடிய விதத்தில் இன்றைக்கு என்னென்ன எத்தனை எச்சங்கள் வீணாக்கப்படுகிறதோ இந்த விதத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததா? அவர்கள் செய்த விதத்தில் செய்ய வேண்டுமா இல்லையா? நபிகள் நாயகம் சொல்லி தந்தாங்க. சரி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சா? மகரிபில இருந்து ஆரம்பிக்கும். இளம் பெண்கள் படையெடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. போவதில் மார்க்கத்துடைய ஒழுக்கங்கள் இருக்குதா? அப்படியே தெருவில் கடந்து போகும்போதே நறுமணம் வாசனை பல மீட்டர்களுக்கு அப்படியே நறுமணத்தை அள்ளி தெளித்துக் கொண்டு நம்முடைய இளம் பெண்களை வீதிகளில் நாம் திரிய விடுகின்றோமே. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையா ஷைத்தானுடைய அடிச்சுவடா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களுக்கு, கர்னஃபி புயூத்திக்கும், உங்கள் வீடுகளில் தங்கியிருங்கள். அவசியமான விஷயங்களுக்கு, தேவையான விஷயங்களுக்கு ஒரு பெண் வெளியே செல்வது தப்பு கிடையாது. தேவையற்ற விஷயங்களுக்கு ஒரு பெண் வெளியே சென்று சுற்றி திரிவது கூடாது. இதை நாம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய பெண்கள் முழுமையாக நாம் இந்த இஸ்லாமிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா, மறுக்கிறோமா? இந்த உலகத்தில் விடுங்க, நாளை நம்ம படைத்த இறைவன் ஒவ்வொரு பெண்ணையும் முன்னிறுத்தி விசாரிப்பான். ஒவ்வொருவரையும் அல்லாஹ் முன்னிறுத்தி விசாரிப்பான். என்னுடைய பெண் அடிமையே, உனக்கு நான் இப்படி சொன்னேனே, நீ என்னுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டாயா என்று அல்லாஹ் கேட்டால் படைத்த இறைவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் இறை தூதராக வருவதற்கு முன்பாக அறியாமை காலத்தில் பெண்கள் அலங்கரித்துக் கொண்டு சுற்றித் திரிந்தார்களே, அதுபோன்று சுற்றித் திரியாதீர்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? இதை ஒரு பெண்ணுடைய உள்ளம் இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்கிறதா, மறுக்கிறதா? நம்முடைய செயல்பாடு எதை காட்டுகிறது? பெண்கள் வீதியில் செல்லும் போது அலங்கரித்துக் கொண்டு இளம் பெண்கள் எல்லாம் செல்கிறார்களே. ஒரு கேள்வி, நீங்க எதுக்கு அதையெல்லாம் கவனிக்கிறீங்க? அதை கவனிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறானோ அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். ஆனால் உங்களுடைய மதுமை நிலையை பற்றி இவ்வாறு செய்யக்கூடிய இளம் பெண்கள் தங்களுடைய மதுமை நிலையை பற்றி சிந்தித்து பார்த்தார்களா? நம்முடைய மார்க்கத்தில் விபச்சார குற்றம் பெரும் பாவம், அதற்கு கல்லறி தண்டனை. இஸ்லாமிய ஒரு ஆட்சியாக இருந்தால், நாம் மூமின்களாக இருந்தால், அந்த பாவத்தை ஒரு மூமினான ஆணோ பெண்ணோ திருமணமானவர்கள் செய்துவிட்டால் அவர்களுக்கு கல்லறி தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இஸ்லாம் நம்முடைய உள்ளத்தை கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு சிறுபாவத்துக்கும் விபச்சாரம் என்றுதான் பெயர் சொல்கிறது. இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம் ஹல்லஹு மினல் ஜினா, அல்லாஹ் மனிதர்கள் மீது விபச்சாரத்துடைய பங்கை எழுதியிருக்கின்றான். அதற்கு தாலிக லா மஹால், அதை கண்டிப்பாக அடைந்தே தீருவான். ஜினல் ஐன், கண் செய்யக்கூடிய விபச்சாரம், அந்நகர் பார்ப்பது, இது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. இது சிறுபாவம் என்றாலும் இஸ்லாம் அதற்கு என்ன பெயரை சொல்கிறது? வஜினல் லிசான் அல் மன்திக், நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் பேசுவது. வநஃப்சு தமன்னா, வநஃப்சு ததமன்னா வதஷ்தஹி, உள்ளம் ஆசைப்படுகிறது. சிலர் இந்த எல்லையோடு நின்று விடுவார்கள். யார் மீது வழிகேடு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பெரும்பாவத்திலும் விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதுபோல் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஐயுமா இம்ரஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரீஹிஹா ஃபஹிய ஸானியா, எந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு பிற ஆண்கள் அந்த நறுமணத்தை நுகர வேண்டும் என்ற எண்ணத்திலே வீதியில் நடந்து செல்கிறாளோ அவள் ஒரு விபச்சாரி. விபச்சாரி என்றால் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்தவள் அல்ல, அந்த செயல் அவளுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய செயல். அந்த செயல் அவளை தவறான பாதைக்கு தள்ளிவிடும் என்ற செயல். நம்முடைய நபிகள் நாயகத்துடைய இந்த அற்புதமான போதனையை எத்தனை பெண்கள் நாம் ஏற்றிருக்கிறோம்? இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்திருக்கிறோமா? இந்த உலகத்தை விடுங்க, இந்த உலகத்தில் ஒரு பெண் அலங்கரித்துக் கொண்டு திரிவதனால் அவளுக்கு ஆபத்து வரவும் செய்யலாம், வராமலும் போகலாம். நாளை மறுமையை நாம் யோசித்து பார்த்தோமா? ஒரு பெண் அல்லாஹ்வுடைய சட்டத்தை இந்த முக்காடு விஷயத்துல மட்டும் ஒரு பெண் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மரணிக்கின்ற வரை பேணிவிட்டால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு. அல்லாஹ் சொல்றார் அல்லவா,
நபியே குல்லி அஸ்வாஜிகே வ பனாத்திகே வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்களுடைய அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் மீது தலைமுக்காடுகளை போட்டுக் கொள்ளட்டும், தலைமுக்காடுகளை போட்டுக்கொள்ளட்டும். தாலிக்கு அதனா யுஅலஃப்ன ஃபலா யூதை, அவர்கள் அந்த அடையாளத்தின் மூலமாக அறியப்பட்டு இவள் ஒரு ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய பெண் என்று அறியப்பட்டு பலா யூதை தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு அதுதான் சிறந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் நமக்கு அது பாதுகாப்பு. சரி, ஒரு பெண்ணு இந்த உலகத்தில் அந்த ஒழுக்கத்தை பேணல, அந்நிய ஆண்களுக்கு முன்பாக முக்காடு அணிந்து வர வேண்டும் என்ற ஒழுக்கத்தை இந்த உலகத்தில் பேணாவிட்டால் சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படும், சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படாது. எல்லாருக்கும் பேணாத எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டா இருக்கிறது, ஏற்படாது. பாதிப்பு ஏற்படக்கூடிய அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். ஆனால் மறுமையில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், 2 சாரார், அவர்களை நான் பார்க்கவில்லை, எனக்கு பிறகு அவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்ல, ஒரு சாரார் யார் தெரியுமா? கைகளில் விலங்குகளை அடிக்கக்கூடிய சாட்டைகளை போன்று வைத்துக் கொண்டு மனிதர்களை அடிப்பார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் அவங்க தோன்றல, அதற்கு பின்னாடி அவர்கள் தோன்றி விட்டார்களா, எதிர்காலத்தில் தோன்றுவார்கள் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு கூட்டம் தோன்றி மனிதர்களை அடிப்பார்கள். இவர் மனித இனத்திலேயே கெட்டவர்கள். 2வது சாரார் யார் தெரியுமா? காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள். இஸ்லாம் ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது அவருடைய முகம் தெரியலாம், முன்கை தெரியலாம், கால் பாதம் தெரியலாம். அந்நிய ஆண்களை பார்த்து அவள் தேவைக்கு ஒரு கடைக்கு போறோம், கடைக்காரரை பார்த்தா பேச முடியும். நபிகள் நாயகம் உரையாற்றும் போது சஹாபி பெண்கள் நபிகள் நாயகத்தை பார்த்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் சில விஷயங்களை பெண்களிடம் கேட்கும் பொழுது முறையாக முக்காடு அணிந்து பெண்களோடு அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அதை தவிர தேவையற்று அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களை பார்ப்பதும் அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களை பார்ப்பதும் இஸ்லாம் நமக்கு அதை அனுமதிக்கவில்லை. ஒரு பெண் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் மறைக்க சொன்ன போதிலே மறைக்க மாட்டார்கள். திறந்து போவாங்க. முக்காடு எதுக்கு? தலையை மறைப்பதற்கு, முடியை மறைப்பதற்கு, அவங்களுடைய அவுரத்துகளை மறைப்பதற்கு. எத்தனை பெண்கள் அந்த ஒழுக்கங்களை பேணுகிறார்கள்? அதிகமான பெண்களுக்கு மார்க்கத்துறை சட்டம் தெரிவது கிடையாது. அவர்கள் நாம் தவறாக சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் சொன்னார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்து கொண்டே நோயுடைய பெண்களும் உள்ளத்துல நோயுடைய பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? தெரியாமல் இருந்தால் தெரிந்த பிறகு பின்பற்ற வேண்டும். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். இஸ்லாம் சொன்ன முறையில் மறைக்க வேண்டிய போதிகளை அவருடைய ஆடைகள் மறைக்காது. மாயிலாத்துன் அலங்கரித்துக் கொண்டு செல்வார்கள். தெற்கல்ல செல்லும் போது அதான் பார்க்கணும், அல்லாஹ் காப்பாற்ற திருமணம் என்று வந்துவிட்டால், வெத்திலவாக்கில் வந்துவிட்டால், இந்த சமுதாயத்திற்கு இதை எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை, தாய் தகப்பனுக்கு ரோஷம் இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கிறோம். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்திருக்கின்றோமே, அதை நாம் படித்து விளங்கி இருக்கிறோமா? எதற்காக நான் சொல்கிறேன்? நாம் அல்லாஹ்வை உண்மை நம்பிதான் வேதம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். நபிகள் நாயகத்தை தூதர் நம்பி இருந்தால் தூதர் செய்ய சொல்லக்கூடிய போதனை. மாயிலாத்துன் அலங்கரித்துக் கொண்டு செல்வார்கள். முமீலாத்துன் பிற ஆண்களை சாய்க்கும் விதத்தில் செல்வார்கள். ரூசு உன்னக அசிரிமத்துல் புகு, தலையை பார்த்தா ஒட்டக திமிழ் போன்று இருக்கும். ஒரு தலை இருக்காது, 2 தலை இருக்கும். அப்படியும் சில கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த பெண்கள் லா யதுகுல்னல் ஜன்னா வலா யஜிதுன ரீஹஹா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட அவர்கள் பெற மாட்டார்கள். சொர்க்கம் என்றால் எப்படி தெரியுமா? நாம் சொர்க்கத்தை சென்றடைவதற்கு 10,000 ஆண்டுகள் தூரத்திலே நாம் இருந்தாலும், ஒரு வெட்ட வெளியில சொர்க்கம் இருக்குது, நாம் அதை போய் சேர்ந்து 10,000 ஆண்டுகள் ஆகும் என்றாலும் அந்த சொர்க்கத்துடைய நறுமணத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இந்த பெண்கள் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது என்றால் நரகத்தில் எவ்வளவு அடித்தட்டி இருப்பார்கள், எவ்வளவு பெரிய கேடு. இந்த முக்காடு நாம் நினைக்கிறோம், இந்த முக்காடு என்பது சாதாரண விஷயம் அல்ல. மறுமையில் ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம். அதான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கையாளர்களே இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள்,
யா மாஷர ஷபாப் மனிஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபலிதஸவ்விஜ், இளைஞர்களே உங்கள் யாருக்கு பொருளாதார வசதி இருக்குதோ, திருமணத்திற்கான தகுதி வந்தா மட்டும் கல்யாணம் பண்ணிட முடியாது. ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவளுக்கு சொந்தமாகவோ வாடகைக்கோ ஒரு வீட்டை பிடிச்சி 3 வேளை சாப்பாடு கொடுத்து ஆடையை கொடுத்து பிள்ளை பிறந்தா பிள்ளைகளுக்கு எல்லா செலவும் பண்ணக்கூடிய தகுதி இருந்தா, பொருளாதார வசதி இருந்தா நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஒருத்தனுக்கு திருமணம் செய்யக்கூடிய தகுதி வயசு வந்தாச்சு, பொருளாதார வசதி இல்ல, ஒரு பெண்ணை திருமணம் பண்ணா ஒரு வீட்டை பார்த்து அவளை வாழ வைக்க முடியாது, ஆடைகள் அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, 3 வேளை சாப்பாடு போட முடியாது, பிள்ளைகள் பிறந்தால் கவனிக்க முடியாது, நோய் வந்தால் மருத்துவம் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ நோன்பு வை. அந்த நோன்பு என்பது உன்னுடைய உடல் இச்சையை தணிக்கும் நபியா நான் சொல்லி காட்டினாங்க. இப்போ நாம திருமணம் செய்யறோம், உடனே நாம சொல்லுவோம் திருமணம் என்பது நபியுடைய வழிமுறை. மாஷா அல்லாஹ், திருமணம் நபியுடைய வழிமுறை. திருமணம் முடிப்பது மட்டும், திருமணம் ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்கிறது மட்டுமா நபியுடைய வழிமுறை? அந்த திருமணத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நாம் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்திருக்கிறோமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹைருன் நிகாஹி ஐஸரு, திருமணங்களிலே மிகச் சிறந்த திருமணம் எது தெரியுமா? ஐஸரு, செலவு குறைந்த எளிமையான திருமணம் தான் திருமணங்களிலே மிகச் சிறந்த திருமணம். நபிகள் சொன்னார்கள், இன் ஆதம நிகாஹி பரக்கா ஐஸருவா மௌனா, திருமணங்களிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த திருமணம் எது தெரியுமா? செலவு குறைந்த திருமணம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நாம திருமணம் என்பது நபி வழி என சொல்கிறோமே, அந்த திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற நபி வழியை நாம் பின்பற்றுகிறோமா? இஸ்லாத்துல விருந்து கொடுப்பது, இப்ப எந்த ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு என் நண்பர் வந்துட்டாரு, அவருக்கு நான் விருந்து கொடுக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், இது மார்க்கம் வழி, விருந்து கொடுப்பது மார்க்கம் வலியுறுத்துகிறது. உங்க சொந்தக்காரங்க நீங்க 50 பேர் அழைச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் நாங்க என்ன நோன்பு வச்சு எல்லாருக்கும் நாங்க இஃப்தார் கொடுக்க போறோம், நீங்க சாப்பாடு கொடுத்தா மாஷா அல்லாஹ், சாப்பாடு கூட இஸ்லாம் தடுக்கவில்லையே. ஆனால் திருமணம் என்ற நிகழ்வில் நீங்கள் எளிமையாக செய்யுங்கள் இஸ்லாம் சொல்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? சாப்பாடு கொடுத்தா தப்பா நினைக்கிறோம். சாப்பாடு கொடுத்தா தப்பே கிடையாது. நீங்க ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் இல்லாம இன்னைக்கு ஒரு ஆள் என்ன செய்றாங்க, இன்னைக்கு மீட்டிங் எல்லாருக்கும் நான் என்ன செய்ய போறேன், ஒரு 10 ரொட்டியும் ஒரு கோழிக்கறியை நல்லா பொரிச்சு கொடுக்க போறேன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் கொடுங்க, அல்லாஹ்காண்டி கொடுங்க, இஹ்லாஸோட கொடுங்க, அல்லாஹ்ட கூலி எதிர்பார்த்து கொடுங்க, நன்மை கிடைக்கும். சாப்பாடு கொடுக்க தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, செயல்களில் மிக சிறந்த செயல் என்று கேட்கப்படும் பொழுது ஒரு தடவை அவர் சொன்னார், இத்ஆமு தஆம், உணவளிப்பது. அது ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், நண்பர்களுக்கும் கொடுக்கலாம், விருந்தினர்களுக்கும் கொடுக்கலாம். உணவளிப்பது மிக சிறந்த காரியம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்ப நாம உணவளிப்பது இஸ்லாம் தடுக்கவில்லை. திருமணம் என்ற காரியத்தில் நபிகள் நாயகம் செய்த சுன்னத் என்ன? திருமணம் என்ற காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவு கம்மியா பண்ணுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. நாம் கோடீஸ்வரனாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு திருமணம் அல்லாத காரியங்களிலே விருந்தை அதிகமாக செய்துவிட்டு திருமணத்தை நபிகள் நாயகத்துடைய அல்லாஹ் சொன்ன பரக்கத்தை பெறுவதற்காக நாம் அதை எளிமையாக நடத்தலாம் அல்லவா? ஏன்னா திருமணம் என்பது ஏழை பணக்காரன் எல்லாரும் செய்ய வேண்டியது. புலியுடைய உடம்பிலே கோடு இருப்பதை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டலாம். பூனை புலியை பார்த்தான், அது நல்ல ரொம்ப உயரமா இருக்குத, பூனை ரொம்ப சின்னதா இருக்கு, புலி ரொம்ப பெருசா இருக்குது. பூனை ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குமா ஹைட்ல, அது கூட இருக்காது. புலி 1.5 மீட்டர் இருக்கும். அவ பூனை நினைச்சுதான் அந்த புலி உடம்புல கோடு கோடா இருக்குது, அதனாலதான் அது அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குன்னு சொல்லி இது அடுப்புல கத்திய வச்சு சூட்ட வச்சு அது உடம்புல சூடு போட்டுச்சான். பூனை உடம்புல சூடு போட்டா புலி மாதிரி கோடா வரும். உதாரணத்திற்கு சொல்வார்கள். அதுபோன்று எத்தனையோ ஏழை குடும்பங்கள் மார்க்கத்துக்கு மாற்றமாக செல்வந்தர்கள் திருமணங்களிலே செய்யக்கூடிய அனாச்சாரங்களை பார்த்துவிட்டு, அக்கிரமங்களை பார்த்துவிட்டு அவர்களும் நாமும் அதுபோன்று செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு வட்டிக்கு வாங்குகிறார்கள். வாழ்நாள் முழுவதையும் சம்பாதித்ததை வெளிநாட்டில் சமுதாயம் சாகின்றது. உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு மனை வாங்கி வீடு கட்டுறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்தா போதும். ஆனால் இன்றைக்கு வெளிநாட்டில்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் திருமணமானது முதல் 50 வயது வரைதான் ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ வேண்டிய இன்புற வேண்டிய வாழ்க்கை. அந்த காலகட்டம் முழுவதையும் வெளிநாடுகளில் நம்முடைய சமுதாயம் துளைக்கின்றது. எதற்காக சிந்தித்து பார்த்தோமா? திருமணத்தில் ஒரு காலத்தில் வரதட்சணையை பணமாக வாங்கினார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்களா கேட்கறது நீங்களா உங்க பிள்ளைக்கு செய்யுங்களா? அது என்ன செய்யுங்களா? உங்களுடைய உள்ளத்துல நோய் இருக்குதுன்னு காட்டுதா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே லாரியில கொண்டு போய் இறக்குறாங்க. திருமணம் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து இறங்குது, சனிக்கிழமை நைட்டு வந்து என்னடா இறங்குது? அது அவ பொண்ணு வீட்டுல இருந்து அவ பிள்ளைக்காண்டி கொடுக்குறா. ஏன்? ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு அழைச்சிட்டு வந்தா அவளுக்கு படுக்கிறதுக்கு ஒன்று வீட்டுல பாய் கிடையாதா, கட்டில் கிடையாதா? அவளுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடியாத பேடிகளா நம்முடைய சமுதாயம். அங்க இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து ஃப்ரிட்ஜ், அங்க ஃப்ரிட்ஜ் இருக்குது, மாப்பிள்ளை வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குது, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் இருக்குது, மிக்சி இருக்குது. எதுக்குப்பா அங்க இருந்து வந்து கேட்கறீங்க? நோய் தானே. நீங்களா உங்க பிள்ளைக்கு போடுங்க. அவங்கள பிள்ளைக்கு போட தெரியாதா? எவ்வளவு போட அவங்களுக்கு தெரியாதா? ஒரு பெண் திருமணம் முடித்து வீட்டுக்கு வந்தால் கூட கணவனுக்கு அவருடைய நகையில் அவருடைய சொத்தில் உரிமை கிடையாது. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? திருமணத்தில் வந்து வரதட்சணையை மறைமுகமாக பெறக்கூடிய சமுதாயமாக இருக்கின்றது. இது மார்க்கம் சொல்கிறதா? வாத்து நிசா சதகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு மனக்குறையை மனம் போன்று கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய. ஏன் தெரியுமா? பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅதின். பாங்க முடிந்த பிறகு உரை சொல்லும். அப்படி என்றால் இன்றைக்கு மறைமுகமாக வரதட்சணையை வாங்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களை விட ஆண்களை சிறப்பித்ததற்கு காரணமே வபிமா அன்ஃபகு மின் அம்வாலி, ஆண்கள் பெண்களுக்காக தங்களுடைய செல்வங்களில் இருந்து செலவு செய்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் குடும்ப தலைவராக ஆணை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். பெண்ணை விட ஆணை அல்லாஹ் சிறப்பித்திருக்கின்றான். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு பெண்களிடம் பெண் வீட்டாரிடம் இருந்து வாங்கக்கூடிய அவல நிலையை பார்க்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் சொல்லித் தந்த காட்டித் தந்த எளிமையான முறைக்கு மாற்றமாக தேவையற்ற செலவுகளை ஊரடைக்க பந்தல் போட்டு ஜோடனைகள் செய்து விதத்தான இணை வைக்கக்கூடிய பல காரியங்களை செய்து நாம் திருமணத்தை அரங்கேற்றுகிறோமே. இது நபிகள் நாயகம் சொல்லித் தந்த முறையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தில் மணமகளுக்கு எந்த விதமான செலவையும் அல்லாஹ் வைக்கவில்லை. நாமவே சிரமத்தை சுமத்திக் கொள்கிறோம். திருமணத்தில் விருந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மணமகனை சார்ந்தது. மணமகள் வீட்டாருக்கு அந்த பொறுப்பு இல்லை. நாமவே அந்த சிரமத்தை நம்மீது சுமத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கம் அதை நமக்கு கட்டாயமாக்கி இருக்கிறதா? அதை சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறதா? அப்ப இப்படி நாம் பல்வேறு விஷயங்களில் நமக்கு நாமே இஸ்லாம் சொல்லாத சிரமங்களை நாம் சுமத்திக் கொள்கிறோம். சரி, இன்றைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில நல்ல விஷயம் சொல்றாங்க, கலந்துக்கிறோம். ஜும்மா பயான்கள்ல கலந்துக்கிறோம். நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய இடத்தில் மட்டும் கலந்து கொள்வதுதான் இஸ்லாமா? தீமையான காரியங்கள் நடைபெறக்கூடிய சபைகளை புறக்கணிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அன்இதா சமஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுஃபர் பிஹா வ இஸ்தஹஸூ பிஹா ஃபலா தகூது மஅஹும் ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரி. ஒரு சபையிலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுவதையும் கேலி செய்யப்படுவதையும் கண்டால் அந்த சபையில் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுப்பதையும் கேலி செய்வதையும் அவர்கள் விட்டுவிட்டு மார்க்கம் அனுமதித்த வேறு காரியத்திற்கு வருகின்றவரை நீங்கள் அந்த சபையில் போய் அவர்களோடு அமராதீர்கள். இஸ்லாம் சொல்லி காட்டு. அப்படி அமர்ந்தால் ஒரு ஆடல் பாடல் கச்சேரி நடக்குது, நாங்க டான்ஸ் ஆடுறாங்க, அப்படி பார்க்கத்தான் செஞ்சோம். அல்லாஹ் சொல்றான், ஆடல் பாடல் கச்சேரி என்பது மார்க்கத்திற்கு மாற்றம். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அந்த செயல் மூலம் கேலி செய்யப்படுகிறது, மார்க்க சட்டங்கள் செயல் மூலம் மறுக்கப்படுகிறது. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அப்படி அமர்ந்தால் இன்னும் இதம் மிஸ்லும்,
நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். அல்லாஹ் நமக்கு மிக எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முனாஃபிக்கின்களை, நயவஞ்சகர்களையும் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய காஃபிர்களையும் நரகத்தில் ஒன்று சேர்ப்பான். ரெண்டு பேருமே நம்ம உள்ளத்துல ஒன்று நயவஞ்சக தன்மை இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். இரண்டு இருந்தாலும் நரகம் தான் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய சபைகள், மறுக்கப்படக்கூடிய சபைகள், மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறக்கூடிய சபைகள், அங்கு சென்று நாம் அமரக்கூடாது. இஸ்லாத்தில் நாம் மார்க்க சட்டங்களை அறிந்து நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்பதை நாம் விளங்கி இருக்கின்றோமா? அத்துவா ஹுவல் இபாதா, துவா என்பது வணக்கம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்விடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்வது வணக்கம். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நாம் பிரார்த்தனை செய்து எந்த உதவியை கேட்டாலும் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடு. ஃபைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். நீ கேட்டால் அல்லாஹ்விடம் மட்டுமே கேள். பிரார்த்தனை செய்து கேட்டால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். பிரார்த்தனை செய்து பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். பிரார்த்தனை செய்து நோய் நிவாரணம் தேடினால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் நோய் நிவாரணம் தேட வேண்டும். பிரார்த்தனை செய்து எந்த கஷ்டத்தை நீக்க கோரினாலும் எந்த வேண்டுதலை கேட்டாலும் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அத்துவா ஹுவல் இபாதா, துவா என்பது அதுதான் வணக்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுடைய பொருள் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் ஏற்றுக்கொண்டால், நாம துவாங்கிற வணக்கத்தை நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, நம்முடைய கஷ்டங்களை போக்குவதற்காக, நமக்கு நல்லதை தருவதற்காக, நோயை நீக்குவதற்காக, துன்பங்களை அகற்றுவதற்காக அல்லாஹ்விடம் கேட்பது, நாம் துவா செய்து கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மட்டும்தானே கேட்க வேண்டும். ஒரு மனுஷன் போய் நம்ம துவா செஞ்சு கேட்க மாட்டோமே. எனக்கு ஒரு 50 ரூபாய் தேவைப்படுது, அண்ணா ஒரு 50 ரூபாய் கொடுங்கன்னு கேட்ப, இருந்தா தருவாரு, இல்லைன்னா விட்டுருவாரு. ஒருவர்கிட்ட நான் 50 ரூபாய் கேட்கணும்னா அப்துல் காதர் அவருடைய 50 ரூபாய் தாங்கன்னு துவா செஞ்சு கேட்போமா? துவா செய்து கேட்பதாக இருந்தால் துவாவை செவியேற்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்கள் இறைவன் சொல்கிறான், என்னிடமே நீங்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹ்ட்ட மட்டும் தான் துவா செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் பயில வைக்கின்றேன். ஆனா இன்றைக்கு பாருங்கள், நம்ம யார்கிட்ட தான் துவா செய்யணும் தெரியுமா? நம்முடைய நோய் நீங்குவதற்காக, கஷ்டங்கள் நீங்குவதற்காக, துன்பங்கள் நீங்குவதற்காக, தொல்லைகள் நீங்குவதற்காக தர்காக்கள்ல போய் இறந்தவங்கள்ட்ட துவா செய்யறோம், தாயத்துக்கள்கிட்ட துவா செய்யறோம். நமக்கு நாங்க எங்க தாயத்துக்கு துவா கேட்டோம்? எந்த ஒரு பொருளை நாம் கஷ்டத்தை நீக்கும் அப்படின்னு நம்பி தொங்க விட்டாலும், நல்லதை கொண்டு வரும் என்று நாம் தொங்க விட்டாலும், அணிந்து கொண்டாலும், மாட்டி வைத்தாலும் நாம் அதனிடம் துவா செய்து விட்டோம். அவ்வளவுதானே? கல்யாண பந்தல்ல வாழை மரத்துல துவா செய்யறோம். நாங்க எங்க வாழை மரத்து துவா செஞ்சோம்? வாழை மரத்தை எதுக்குப்பா கட்டி வச்சிருக்கிறீங்க? அது வாழை மரத்தை வாழை கொலையோட கட்டி வைப்போம். என்ன காரணம்? வாழை மரத்துக்கு புல்ல வாழை கொலையா, வாழை மரத்துக்கு புல்ல வாசடி, வாழை மரத்துக்கு புல்ல வாழை கொலை. அதனால அத கல்யாண பந்தல்ல கட்டி வச்சா கணவன் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஷிர்கா நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஷிர்கா நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் தரக்கூடியவன் யார்? குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், தான் ஆடியோருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான், தான் ஆடியோருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான், தான் ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளை பெண் குழந்தை கலந்து கொடுக்கின்றான், தான் ஆடியோரை குழந்தை பாக்கியம் மற்றவராக ஆக்குகின்றான். வாழை மரத்துக்கிட்ட துவா செய்யறோம், ஆலிம் சார் கிட்ட துவா செய்யறோம். நாங்க எங்க ஆலிம் சார் கிட்ட துவா செய்யறோம்? சந்தேகம். அம்மா துவா செய்றீங்க, அஜர்த்துமார்கள்ட்ட எப்படி துவா செய்றீங்க? உங்களுக்கு குல்ஹுவல்லா சூரா தெரியுமா இல்லையா? உங்களுக்கு அல்ஹம்து சூரா தெரியுமா இல்லையா? உங்களுக்கு அவுது பிரபில் ஃபலக் தெரியுமா இல்லையா? உங்களுக்கு ஆயத்துல் குர்சி தெரியுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கலாமுக்குத்தான் மகிமை. உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் என்றால் நீங்கள் ஓதி பாருங்கள். குல்ஹுவல்லா சூரா ஓதி, அல்ஹம்து சூரா ஓதி பிள்ளை மேல தடவுங்க. நீங்க ஓதி பாருங்க. பிள்ளை காய்ச்சல் வந்தால்
இந்த குர்ஆனிலே நாம் ஆரோக்கியத்தை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு தான் மதிப்பு, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு தான் மதிப்பு, உங்களுடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கைக்கு தான் அல்லாஹ் பார்க்கிறான். இல்ல இல்ல எனக்கு குல்ஹுவல்லா சூரா தெரிஞ்சாலும் நான் அஜர்த்துல போய் தான் ஓதி பார்ப்பேன், அஜர்த்துல போய் தான் முடிஞ்சு கேட்பேன். ஏன்? அவர் தான் மகான், அல்லாம நம்பிக்கை இல்லையே. ஒரு மனிதர் மீது நம்பிக்கை வைத்தால் அது இணை வைப்பு அல்லவா? உங்களுக்கு அறவே ஓதி பார்க்க தெரியாது, எனக்கு அல்லாஹ்வுடைய கலாம் தெரியல, பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தைக்கு ஒரு பெண்ணுக்கு ஓதி பார்க்க தெரிந்த அவரிடம் செல்லுங்கள். குறிப்பிட்ட ஒருவரை தேடி சென்று அவர் ஓதி பார்த்தால்தான் குணமாக என்று நம்பினால் அதுதான் இணை வைத்தல். நீங்க அவரிடம் தேவையை கேட்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு தான் மதிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது இடத்தில் தங்கினால் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளின் பொருட்டால், அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளின் பொருட்டால் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான், அதற்குத்தான் மகிமை. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு தான் வலிமை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய கலாமுக்கு தான் மகிமை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு தான் மகிமை, மனிதனுக்கு கிடையாது. உங்களுக்கு அறவே தெரியாவிட்டால் தெரிந்த யாரும் கேட்கலாம். குறிப்பிட்ட ஒரு மனிதனிடம் சென்று அவர் ஓதி பார்த்தால் தான் கேட்கும் என்று நம்பினால் நீங்கள் அவரை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்கிவிட்டீர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன ருகா வ தமாயிம வ திவ்லத ஷிர்குன், ஓதி பார்ப்பது ஷிர்க் என்றால், ஓதி பார்ப்பது ஷிர்க் என்றால் இந்த மாதிரி இணை வைப்பு வாசகங்களை வைத்தும் ஒரு மனிதனுக்கு தான் சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அவரிடம் சென்று ஓதி பார்ப்பது இணை வைத்தல், ஆயத்துக்களை தொங்க விடுவது இணை வைத்தல், திவ்லாக்களை தொங்க விடுவதை இணை வைத்தல். இன்றைக்கு நாம் இஸ்லாத்தில் சில விஷயங்களை ஏற்றிருக்கிறோம், பல விஷயங்களில் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். சந்தனக்கூடு இருப்பது, கந்தூரி கொண்டாடுவது மார்க்கத்துடைய இஸ்லாமிய கலாச்சாரமா ஷைத்தானுடைய அடிச்சுவடா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா, இறைவா என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதே என்று துஆ செய்தார்கள். யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு விட்டது. நபிமார்களின் சமாதிகளை எல்லாம் வணங்கும் இடமாக ஆக்கி கொண்டார்கள். கபர்களை கட்டுவது கூடாது, பூசுவது கூடாது, அதன் மீது எழுதுவது கூடாது என்றெல்லாம் தடுத்தார்கள். எழுதுவது கூடாது தடுத்தார்கள். ஆனா இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை எல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். வட்டி வாங்க கூடாது என்று மார்க்கம் தடுத்தது. எத்தனை பேர் நாம் வேண்டுமென்றே வட்டி பாவத்தில் மூழ்கிறோம். லானல்லாஹுல் ஆக்கில ரிபா வ மூக்கில வ காத்திப வ ஷாஹிதஹி, வட்டி வாங்கக்கூடியவன், வட்டி கொடுக்கக்கூடியவன், அதற்கு கணக்கெழுதக்கூடியவன், அதற்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடியவன், அனைவரையும் அல்லாஹ் சபித்தான், நபிகள் நாயகம் சபித்தான் என்று மார்க்கம் சொல்கிறது. நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைந்திருக்கிறோமா? ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்றுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அஸ்ஸீரத்து ஷிர்குன், சவுனம் பார்ப்பது இணை வைத்தல். சவுனம் பார்க்காதீர்கள், பூனை குறுக்க போயிட்டா எனக்கு கெட்டது நடக்கும். பூட்டை விட்டு வெளியே போகும்போது எங்கம்மா போறேன்னு கேட்டா ஐயோ வாயை திறந்துட்டாங்க. ஒருவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் வந்துட்டா உனக்கு ஆயுசு 100. இதை சவுனம் பார்க்கிறது. சில சமுதாயம் என்ன செய்வாங்க, கழுத போட்டா மாட்டி வச்சிருப்பாங்க. கழுத போட்டா மாட்டி வச்சா எழுதிருக்கு என்னை பாரு யோகம் வரும். பெட்ரூம்ல அப்படி தூங்கி முடிச்சது கழுத முகத்துல முடிச்சா யோகம் நினைப்பாங்க. இதுதான் சவுனம் பார்க்கிறது. அஸ்ஸீரத்து ஷிர்குன், சவுனம் பார்ப்பது ஷிர்க் நபிகள் நாயகம் சொல்லி தந்தார்கள். அவ்வாறு எதையும் பார்க்காதீர்கள். அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக் வலா கைர இல்லா கைருக், இறைவா நீ என்ன பாதிப்பை நாடி இருக்கிறாயோ அதை தவிர வேறு சவுனம் கிடையாது, உன்னுடைய நல்லதை தவிர வேறு நல்லதே கிடையாது. வலா இலாஹ கைரும், உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது. சவுனம் பார்ப்பது ஷிர்க் என்றார்களே, நாம் இஸ்லாத்தை நம்பி நாம் சவுனம் பார்ப்பதை விட்டிருக்கிறோமா? ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்றுகிறோமா? நபிகள் நாயகம் ஜோசியம் பார்ப்பதை தடுத்தார்களே. மன் அத்தா காஹிதன வ அல்லாஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல், எவன் ஜோசியக்காரன் குறிகாரனிடம் சென்று அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினால் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் முஹம்மது நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்து விட்டான் என்று சொன்னார்களே. நாம் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறோமா? இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்திருக்கிறோமா? ஒவ்வொன்றை சிந்தித்து பாருங்கள்.
அல்லாஹ் நமக்கு 2 உத்தரவுகளை சொல்லி காட்டுகிறான். நம்முடைய குணநலன்கள் வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசுவது அல்லாஹ் சொல்கிறான். நாம் அந்த விஷயத்தில் புறம் பேசுவதை தவிர்த்து கொள்கிறோமா, ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறோமா? இஜ்தனிபு கஸீரன் மினல் வீணான சந்தேகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் முழுமையாக பின்பற்றுகிறோமா அல்லது வீண் சந்தேகப்பட்டு ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறோமா? லா யதுகுல் ஜன்னத கத்தாத், கோல் சொல்லக்கூடியவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் நபிகள் நாயகம் சொன்னார்கள். நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோமா அல்லது கோல் சொல்லி ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறோமா? ஒவ்வொன்றிலும் யோசித்து பாருங்கள். பொய் சொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. நாம் பொய் சொல்லாமல் உண்மை பேசி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்திருக்கிறோமா அல்லது பொய் பேசி அல்லாஹ்வுடைய ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நாம் பின்பற்றுகிறோமா? ஒவ்வொன்றை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். நம்மளால் முடிந்த எல்லா அல்லாஹ்வுடைய சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மால் முடிந்த வரை பின்பற்ற வேண்டும். நம்ம சக்திக்கு மேல் நிர்பந்திக்கப்பட்டு முடியாவிட்டால் இணைவு அல்லாஹ் கரீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஆனால் பின்பற்ற வேண்டும் என்ற முயற்சியே செய்யாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுப்பதுதான். முடிந்தவரை ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் முடிந்தவரை அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே நாம் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் சொல்லும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாமல் அல்லாஹ் சொன்ன வணக்க வழிபாடுகளில், இறைவன் சொன்ன ஏகத்துவ கொள்கையில், நம்முடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்களில், நம்முடைய நல்ல குணங்களில் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இறுதியாக அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கையாளர்களே இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். எனவே நம்மை வழிகெடுத்து நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை அடியோடு நாம் தவிர்த்து கொண்டு நமக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி